சர்க்குருநாதர் மூட்டைசாமி அவர்களின் திருப்பாத கமலங்கள் பணிந்து நேற்றைய யூடியூப் வீடியோவின் தொடர்ச்சியாக அந்த புண்ணியத்திலும் புண்ணியம் என்ற வீடியோவின் தொடர்ச்சியாக தெய்வீக மூலிகைகள் பற்றி நமது குருநாதர் சொன்னதை இன்று பார்க்கலாம். அதாவது தெய்வீக மூலிகைகள் என்பது துளசி, வில்வம், வேம்பு, அருகு, வள்ளி, அதாவது 5. துளசி, வில்வம், வேம்பு, அருகு, வள்ளி இவையெல்லாம் தெய்வீக மூலிகைன்னு சாமி எடுத்துரைத்தார். இந்த 5க்கும் பஞ்சபத்திரம்ங்கிற பேர் உண்டுனார். பத்திரம் என்றால் இலை என்று பொருள். இது சிறந்த மருத்துவ சக்திகள் கொண்ட தெய்வீக மூலிகையாகும். இது பூஜைக்கும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த 5 மூலிகைகளையும் அதாவது இலைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து தீர்த்தமிட பயன்படுத்தும் பாத்திரமானது பஞ்சபாத்திரம் என்றும் வழங்கப்படுகிறது. துளசி இது ஒரு சிறந்த மூலிகை செடிடா. சங்கா இது ஒரு சிறந்த மூலிகை செடி. இதை நுனியில் யார் இருக்கான்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு என்னைய கேட்க, சாமி பிரம்மதேவர் இருக்கா சாமி, அடுத்து அடியில் சிவபெருமான் இருக்கார் சாமி, மத்தியில் திருமால் இருக்கார் சாமி. துளசி பெருமாளுக்கு உகந்தது சாமி. அதனால தான் வைணவ தலங்களில் துளசிக்கு முக்கிய பங்கு உண்டு சாமி. கரெக்டாக சொல்லியிருக்க. துளசி இலைப்பட்ட நீரானது கங்கை நீருக்கு சமமானாக கருதப்படும் அப்படின்னு சாமி மேற்கொண்டு துளசியின் சிறப்பை கூறினார். துளசி நீரால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது சால சிறந்ததாகும் என்றும் கூறினார். எந்த ஒரு பொருள் தானம் செய்யும் போதும் அந்த பொருளுடன் 1-2 துளசி இலைகளை சேர்த்து தரும் போதுதான் அதன் தானமானது முறையானதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றும் சாமி கூறினார். வீடுகளில் துளசி மாடம் அமைத்து அதற்கு விளக்கேற்றி காலை மாலை வேளைகளில் அனைவரும் வணங்கி வந்தால் அது குடும்பத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்யும் என்றும் கூறினார். ஆலயங்களில் துளசி நீர் தீர்த்தமாக பயன்படுத்தப்படுகிறது என்று எடுத்துரைத்தார். துளசியினுடைய மருத்துவ குணங்களை பற்றி பின்வருமாறு கூறினார். சிறந்த கிருமி நாசினி. முக்கியமாக துளசி சளி, இருமல் போன்றவற்றுக்கு மிகச் சிறந்ததாகும். தொற்றுநோய் எதிர்க்கும் சக்தியையும் ஜீரண சக்தியும் அதிகரிக்கும். வயிற்றுப்பொருள்களை தணிக்கும். ஆண்மையும் நினைவாற்றலையும் பெருக்கும் அப்படின்னு துளசியை பற்றி சொன்னார். அடுத்து வில்வத்தை பற்றி சொன்னார். பார்க்கடல்ல லட்சுமி தோன்றிய போது அவருடைய கைகள் இருந்தது தான் வில்வம். இதைத்தான் பிராணங்கள் பிரம்மாண்ட பிராணம் கூறுகிறதுனார். வில்வ மரம் இருந்தால் அங்கு மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று அர்த்தம். 3 பிரிவுகளை கொண்ட வில்வ இலை திரிசூலத்தின் குறியீடாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. வில்வ இலை இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்ற 3 சக்திகளின் அம்சமாகவே போற்றப்படுகிறது. சிவனை வழிபட வில்வத்தை முக்கிய அர்ச்சனை பொருளாக தற்பொழுது பயன்படுத்தி வருகின்றனர். எப்பொழுதும் அதனையே பயன்படுத்தி வருகின்றனர். சிவனுக்கு பிரியமானது மிகவும் வில்வமாகும். அந்த வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்யும் போது சிவபெருமானை அருளை பெறலாம் என்பது மக்கள் நம்புகிறார்கள். திருவையாறு, திருவெரும்பூர், ராமேஸ்வரம் முதலிய தலங்களிலெல்லாம் வில்வமே தல விருட்சமாக கொள்ளப்படுகிறது. சிவபெருமானுக்கு பூஜை செய்யப்படும் வில்வம் ஒரு சிறந்த மூலிகையாகும். இந்த வில்வத்தினுடைய மருத்துவ குணம் என்னவென்றால் பல நோய்களை தீர்க்கும் தன்மையுடையது. வில்வத்தின் இலை, பூ, பிஞ்சு, பலா, வேர், பட்ட, பிசின் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது. வில்வ இலை மாலைக்கண் நோய் மற்றும் தோல் வியாதிகளுக்கு சிறந்த மருந்தாகவே பயன்படுகிறது என்றார் சாமி. வில்வ பழம் பித்தத்தை போக்குகின்றது என்றார். வயிற்றுப்புண்ணால் ஏற்படும் தொல்லைகளுக்கு வில்வம் மருந்தாக இருக்கிறது என்றும் கூறினார். வில்வம் குளிர்ச்சித்தன்மை கொண்டது. அது உடலின் சக்திகளை சேமிக்கவும் உதவுகிறது என்றார். ஒரு குறிப்பிட்ட பூவை பற்றி கூறிய சுவாமி அவர்கள் தாமரை பூவின் சிறப்பை பற்றியும் கூறினார். ஒரு பொருளை தண்ணீரில் போட்டால் அது மூழ்கும் அல்லது மிதக்கும். ஆனால் தாமரையின் இயல்போ வெள்ள மட்டத்துக்கு தகுந்தாற் போலவே உயர்ந்து நிற்கும். மனிதனின் உள்ளத்தை ஒப்பிடுவதற்கு வள்ளுவர் தாமரை இலை தண்ணீர் என்றே கூறினார். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்றார். தாமரையின் இதழ்கள் எப்படின்னா விரிந்து பறந்து இருக்கும்.
பரந்த அறிவை பெற வேண்டும் என்பதால் சரஸ்வதி வெந்தாமரையிலும் செம்மையான நல்வழிகள் சேகரிக்கும் பொருளுக்கு அழிவில்லை என்பதை உணர்த்த அந்த தாமரை மலரை லட்சுமி தேவி தனது வசிக்கும் இருப்பிடமாக, அதாவது தான் அமரும் இடமாக கொண்டாள் என்று புராணங்கள் சொல்கின்றன என்று சாமி கூறி சிரித்தார். ஏனென்றால் தாமரையில் தான் முருகப்பெருமானும் பிறந்தார்னு சொன்னார். சிவனின் நெற்றியிலிருந்து புறப்பட்ட 6 பொறிகள் சரவண பொய்கையில் 6 தாமரை மலர்கள் மேல் அமர்ந்து குழந்தைகளாக மாறின. அதுவே ஆறுமுகம் எனப்படும் முருகப்பெருமான். முருகனுடைய பிறப்பு சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாகுது. அது சரவண பொய்கைக்கு போய் 6 தாமரை மலர்களில் 6 குழந்தையா பிறக்குது. அவருக்கு பேர் ஆறுமுகன். அதை 6 கார்த்திகை பெண்கள் விளக்குறாங்கன்னு சொன்னார். உலகை படைக்கிற நம்ம பிரம்மதேவனும் கூட தாமரை மலரில் தான் உட்கார்ந்துருக்கார். தருண கணபதி, உச்சிஷ்ட கணபதி இவர்களெல்லாம் செந்தாமரை மலரில் தான் உட்கார்ந்துருக்காங்க. பக்தர்கள் தாமரை வடிவ எந்திரங்களில் மந்திரங்களை வரைந்து தாமரை மலர்தூவியே வழிபடுகின்றனர். மதுரை வந்த இந்திரன் சுந்தரேஸ்வரர், அதாவது மதுரை வந்த தேவேந்திரன் சுந்தரேஸ்வரரை வணங்க பொற்றாமரைகளையே பயன்படுத்தினான். தங்க தாமரை. அருள்மிகு மீனாட்சி அம்மன் குளத்தில் அந்த பொற்றாமரை குளம் உள்ளது. தாமரை கோலம் போட்டால் கல்வி மற்றும் செல்வ வளம் நன்றாக இருக்கும். அப்புறம் தெய்வ விருட்சங்களாக 3 சொன்னார். அர்ஜுனம் என்றால் மருத மரம், இது ஒரு தெய்வ விருட்சம். அப்புறம் ஆலமரம், வேப்ப மரம், அரச மரம், வன்னி மரம், வில்வ மரம் ஆகியன தெய்வ விருட்சம். இந்த மாதிரி விருட்சங்களை பற்றி கூறிய சுவாமி அவர்கள் இவையெல்லாம் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்று கூறி, உலகம் உய்யும் ராமனது நடவடிக்கையில் பரம்பொருள் அவன் என்பதை புரிந்து கொண்டதாக விஸ்வாமித்திரர் சொல்கின்றார். அதாவது ராமாயணத்தில் இது வலிமையான அரக்கி அழித்ததால் ராமனுடைய அனுமான சக்தியை புரிந்து கொண்டார் விஸ்வாமித்திர மகாமுனிவர். அதன்பின் ராமனும் லட்சுமணன் மிதிலையை நோக்கி அவர்கள் நடந்து செல்கின்றனர். நகருக்கு வெளியே ராமபிரானின் ஒரு பாதம் ஒரு பெரிய கல்மேல் படுகிறது. கல்பட்டவுடன் அது பெண்ணாயிற்று. அதாவது கால்பட்டவுடன் அந்த கல் பெண்ணாயிற்று. அதை கண்ட ராமன் அவள் யார் என்று கேட்க, அவளே அகலிகை, கௌதம முனிவரின் மனைவி என்று எடுத்துரைத்தார்கள். அந்த முனிவரின் சாபத்தால் கல்லான அகலிகை ராமனின் திருப்பாதம் பட்டதால் மீண்டும் பெண்ணுருவம் பெற்றாள் என்று கூறினர். அப்போதுதான் ராமன் பரம்பொருள் என்பதையே விஸ்வாமித்திரர் உணர்ந்து கொண்டார். அவ்வாறு ராமன் பரம்பொருள் என்பதை உணர்ந்து கொண்ட விஸ்வாமித்திரரது நிலையை அழகாக கம்பராமாயணத்தில் கம்பன் பின்வருமாறு சொல்கின்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் சுயவண்ணம் உருவதுண்டோ, மைவண்ணத் தரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது கம்பனது பாட்டு. அதாவது தாடகை வதத்தையும் அந்த அகலிகை சாபத்தையும் ஒன்றிணைக்கிறார். ரொம்ப அருமையான பாட்டு. இது மாறுபட்ட நடவடிக்கை. கடவுள் மனிதனிடமிருந்து வேறுபடுகிறார் என்று முனிவருக்கு புரிகிறது. மனிதன் கையால் வழங்குவான், கட்டி அணைப்பான். அதே நேரம் வேண்டாம் என்றால் காலால் உதைப்பான், தேய்த்து அழிப்பான். கடவுள் அழிக்க நினைத்தால் தம் கரங்களால் அம்பெய்தோ, வாழ்வீசியோ, கதாயுதத்தால் அடித்தோ, சக்கராயுதம் செலுத்தியோ அழிப்பார். அவர் அருள் நினைத்தால் திருப்பாதங்களை அருளுவார், அதனாலேயே அணைப்பார். ராமன் கையால் தடாகையை அழித்தார், காலால் அகலிகைக்கு மோட்சம் அருளினார். அந்த மாறுபட்ட சாப விமோச்சனம் அருளினார். அந்த மாறுபட்ட செயலே அவர் பரம்பொருள் என்பதை உணர்த்தியது என்கிறார் விஸ்வாமித்தர். இது பழந்தமிழ் இலக்கியங்களில் இதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உண்டு. இவ்வாறு சுவாமிகள் அவர்கள் இந்து மதத்தின் சில முக்கிய குறிப்புகளை எடுத்துரைத்து எங்களை மனிதனும் தெய்வமாகலாம் அப்படிங்கிறத உணர்த்தினார். அதாவது படைக்கப்பட்ட எல்லா மனிதனும் இறைவனால் தெய்வீக தன்மையோடும் அம்சங்களுடனே படைக்கப்படுகிறான். நல்லதும் கெட்டதும் அவன் வளர்ற சூழ்நிலையில் தான் உருவாகுது. ஒவ்வொரு உயிரும் எப்படி கலங்கப்படுதுன்னா அது வளர்ற சூழ்நிலையில்.
கடவுள் கலக்கப்படுத்துறது இல்லை, கடவுளுக்கு அது வேலை இல்லை. ஆன்மீகம் என்பது வெறும் வெறும் கடவுள் வழிபாடு என்று யாரும் நினைக்க வேண்டாம். நமக்குள்ளே கடவுளை தேடுவது தான் ஆன்மீகம். அதுவே உண்மையான ஆன்மீகம். வெறுமனே பூக்களாலும் பாக்களாலும் அர்ச்சித்து வழிபட்டால் அது ஆன்மீகம் ஆகாது. நமக்குள்ளே இருக்கும் உண்மைத்தன்மையை உணர்ந்து அற வாழ்க்கை வாழ வேண்டும். அற வாழ்க்கை என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை ஆகிய 3 நற்பண்புகளை கொண்டதாக அமைய வேண்டும். இனிமேல் நாம் காலம் தாழ்த்தாமல் தற்போது நிலையை உணர்ந்து நமக்குள்ளே நம்மை ஆய்வு செய்து கடவுளாகியவர் வேறு எங்குமில்லை, நமக்குள்ளே இருக்கின்றார், அதனை வெளிக்கொணரவே கோவில்கள் மற்றும் சித்தர்கள் இதெல்லாம் இருக்கின்றன என்பதை உணர்ந்து நாமும் மகான்கள் ஆக வேண்டும். முதலில் மனிதனாக வேண்டும், முதலில் மனிதனாக வேண்டும், பிறகு மனிதனாக வேண்டும், பிறகு மகானாக வேண்டும், பிறகு கடவுளாக வேண்டும் என்பதனை தெளிவாக எடுத்துரைத்தார். அதற்கு நாம் அறநெறியில் செல்ல வேண்டும், அப்பொழுதுதான் இறைத்தன்மை நம்மை அடையும் என்றார். அதில் வெற்றி பெற்றவர்கள் மிகச் சிலரே என்றார். கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றார். இவ்வாறு அந்த நாமும் கடவுளாகலாம் என்பதை சொல்லி இந்த இந்து மத பெருமையினை உரைத்து சுவாமி அவர்கள் அந்த நல்ல ஒரு அறிவுரையை எங்களுக்கு வழங்கி அத்தோடு அந்த பேச்சை முடித்து கொண்டார். உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது கவிஞர் பூர்ணிமா சுந்தரம்.